அரசியல் தெளிவூட்டும் சாணக்கியாவின் 6ஆம் ஆண்டு விழா சென்னை சேத்துப்பட்டு லேடி ஆண்டாள் பள்ளியில் நாளை சனிக்கிழமை மாலை 5 மணி முதல். அழைக்கிறார் ரங்கராஜ் பாண்டே. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கான அனைத்து தரப்பு வட்ட நிர்வாகிகள் துணை தலைமை செயலாளர் வரை எல்லாரும் கூட்டியிருக்காங்க. மாவட்ட செயலாளர் உட்பட இந்த தொகுதியில் வசிக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து வருகின்ற 26 தேர்தலுக்கான தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை கொண்டு தான் இது. அதற்காகத்தான் நாங்கள்லாம் வந்தோம். இன்னும் நீங்கள் தான் கேட்குறீங்க. அதுங்க ஆமாம், கடந்த ஒரு வாரமாக டாஸ்மாக் நிறுவனத்திலையும் நிறைய டிஸ்டிலரிலையும் இடி ரைடு நடந்தது தெரியும். அதோட அவுட்கம்மாக இடியோடைய நேற்று ஒரு ரிப்போர்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் 1000 கோடி ரூபாய்க்கு ஊழலை கண்டுபிடிச்சிருக்கிறோம், கவர்மெண்ட்டுக்கு லாஸை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது உண்மை. சட்டசபையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லுங்கள். சென்னைக்கு அருகே புதிய நகரம் உருவாக்க சொல்லியிருக்காங்க. விடியல் பயணத்துக்கு அதிக அளவு ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அடுத்த எலெக்ஷன் வர இருக்கக்கூடிய நிலையில் புதிய திட்டங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிதி ஒதுக்கீடு எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக ஆட்சினால அது சயின்டிஃபிக் கரெக்ஷனுக்கு பேர் போட்ட ஆட்சி. இப்போ டாஸ்மாகில் எவ்வளோ சயின்டிஃபிக்காக ஊழல் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல் இப்போ கூட 2 நாளாக பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க, சென்னை மாநகராட்சியில் கக்கூஸ் ஊழல் நடந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. அதுபோல் இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அது நல்ல விஷயம். ஆனால் அந்த நிதியெல்லாம் மக்களுக்கு போய் சென்று சேருகிறதா என்று ஊடகங்களும் மற்ற எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் தான் வாட்ச் பண்ணணும். மக்கள் மன்றத்தில் எப்படி டெல்லியில் கேஜரிவால் ஊழலுக்கு எதிரான கட்சி ஆரம்பித்து அவரே ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஆளானப்ப கைது செய்யப்பட்டப்போ என்ன சொன்னாங்க? மத்திய அரசு பழிவாங்கு நடவடிக்கை. ஆனால் அன்றைக்கு டெல்லி மக்களே 3 முறை கேஜ்ரிவாலை முதலமைச்சராக்கிய அந்த மக்கள் இன்றைக்கு அவர் உட்பட அந்த கட்சி இன்றைக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதுபோல் ஏற்கனவே திமுக என்பது திருந்திருக்குங்கிற நம்பிக்கையில் தான் பழனிசாமி ஆட்சிக்கு இதில் நடந்த முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல்களுக்கு மக்கள் கோபப்பட்டு அது அம்மாவுடைய ஆட்சி இல்லைன்னு சொல்லி தான் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். திமுக திருந்தவே மாட்டோம் என்கிற செயல்பாடுக்கு இது ஒரு உதாரணம். இது போல் பல உதாரணங்கள் இன்றைக்கு அந்த உதாரணமாக இன்றைக்கு டாஸ்மாக் ஊழல் வந்திருக்கு. இது ஒரு நிச்சயம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். இல்லை, பழனிசாமி ஆட்சி இருந்தப்ப இருந்த கடனெல்லாம் இவர் ஊழல்னு சொன்னார். இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் 3 லட்சம் கோடி இருந்தது, இப்போ 4.5 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஆட்சியில். இதெல்லாம் அவர்களை குறை சொன்னவர்கள் இன்றைக்கி 4 லட்சம் கோடி என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்க இந்த 1.5 லட்சம் கோடி இவங்க என்ன பண்ணாங்க? மக்களை போய் சேர்ந்துச்சாங்கிறது கேள்விக்குறி. வருங்காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வர்றவர்கள் 26க்கு பிறகு உறுதியாக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வருவோம். எப்படி மோடி அவர்கள் ஒரு சிறந்த நல்லாட்சியை இந்தியாவிற்கு வழங்கி வருவதால் தொடர்ந்து வழங்கி வருவதால் 3வது முறையாக பிரதமராகி இருக்கிறாரோ, அதுபோல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டின் கடன்களை எல்லாம் அடைத்து, ஊழல்களை எல்லாம் ஒழித்து, ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற
மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு என அனைத்து தரப்பு மக்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு சுபிட்சமான ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் யூகங்களுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. திமுக என்கிற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் திமுகவிற்கு எதிராக திமுக ஆட்சி பொறுப்புக்கு மறுபடியும் வந்துவிடக்கூடாது என்பதற்கான நோக்கமுள்ள கட்சிகள் அனைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதுக்கு சரியான மாற்று அமைப்பு. எங்களுடன் அவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தில் நான் உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அதிமுக பாஜக தலைமையில் அமமுக எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது ஒரே கட்சியாக அதிமுக இணைவதற்கான வாய்ப்பு கொடுக்கலாங்க? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அங்கம் வகிக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும், அது அதிமுகவாக இருந்தாலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு தான் நான் சொல்கிறேன். இதில் வித்தவுட் பழனிசாமியா வித் பழனிசாமியாங்கிறது தெரியாது. இன்றைக்கு கூட நான் வர்றப்போ பார்த்தேன், ஊடகங்களில் முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பது என்ன தவறுன்னு கேட்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் நேற்று கூட என்ன தஞ்சாவூரில் ஊடக நண்பர்கள் கேட்டார்கள், செங்கோட்டையனுடைய இந்த வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அது அங்கே உள்ள 90% மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அதுபோல் எனக்கு தெரிந்த வரை, நான் உணர்கின்ற வரை, நான் அறிகின்ற வரை, பழனிசாமி போன்ற ஒரு சிலரை தவிர 90% மேல் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். பழனிசாமியின் தலைமையில் அந்த கட்சி பலவீனமாகி கொண்டிருக்கிறது. இரட்டை இலை திமுகவின் வெற்றிக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற காரணத்தினால்தான் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்கிறாங்க. அது திரு பன்னீர்செல்வத்திற்கு பொருந்தும், எங்கள் சித்திக்கு பொருந்தும். பட் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை கொண்டு செல்கின்ற தனி இயக்கமாக 8 ஆண்டுகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு அணியில் தான் இணைய முடியுமே தவிர ஒரே கட்சியாக இணைவதை பற்றி நாங்கள் எங்கள் தொண்டர்களின் முடிவை அறிந்து தான் செயல்பட முடியுமே தவிர நீங்கள் கேட்பதற்காக நான் பதில் சொல்ல முடியாது. வித்தவுட் பழனிசாமியாக இருந்தாலும் சரி, வித் பழனிசாமியாக இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஏன்னா திமுகங்கிறது எங்களுக்கு மடியில் கடன் இல்லை. நாங்கள் யாருக்கும் துரோகம் செய்யலை. எங்களுக்கு முதலமைச்சர் ஆக்கியவர்களுக்கு துரோகம் செய்தவர் யார் என்று தெரியும். அந்த பயத்தில் தான் அவர் இப்படி பின்வாங்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று சுயநலம், பதவி வெறி, தனக்கு மேலே இருந்தவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கு தான் எப்படியோ லாட்ரி யோகத்தில் அவர்களால் இந்த பதவிக்கு வந்துட்டோம், எப்படியோ ஏதோ செய்து பொதுச்செயலாளர் ஆகிட்டோம், இந்த பதவி இழந்து விடுவோங்கிற பயமெல்லாம் அவருக்கு தான் இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து. ஓர் அணினா ஒரே கட்சியாக நான் சொல்லலை, ஓர் அணியாக எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அனைவரும் உழைத்திட வேண்டும் என்பது தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். அதான் என்னுடைய கருத்து. நீங்கள் சொன்னது மாதிரி அதற்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்குறீங்க. அரசியலில் எதற்கும் பாசிபிலிட்டி எதுவும் நடக்கும், மனது வைத்தால் எதுவும் நடக்கும். உறுதியாக தர முடியும். ஏன் தர முடியாது? அம்மாவுடைய ஆட்சிங்கிறது நல்ல ஆட்சி, ஒரு ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சியின் பல திட்டங்களை மத்திய அரசாங்கம் சரி, மத்திய அமைச்சர்கள் சரி, பிரதமர் மோடியும் எவ்வளவோ பாராட்டுகிறார்கள். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் பாராளுமன்றத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், நிதி அமைச்சராக இருக்கட்டும், அம்மா அவர்களை இவர்கள் 89 மார்ச் 19 அன்றைக்கு மார்ச் 25 அன்று நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இந்த திமுக கூட்டம் தாக்கியதை இன்னைக்கு
அன்றைக்கு அங்கே போட்டிட்டு பேசினார்கள். அதுபோல் அம்மா என்கிற மாபெரும் தலைவரை அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடியவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். உறுதியாக அம்மாவின் ஆட்சிங்கிறது தான் நல்லாட்சியை அவர்கள் கொடுக்க முடியும். எங்களால் மோடியா லேடியான்னு அம்மா பேசுகிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ஏதாவது நெருடலை உருவாக்குறாங்க. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு மோடிங்கிற பிரதம வேட்பாளர் வேணுமா, லேடிங்கிற இந்த சீஃப் மினிஸ்டர் வேணுமான்னு கேட்டாங்க. எங்களுக்கு முதன்மையாக தேவை அம்மா என்று தான் மக்கள் தீர்ப்பளித்தார்கள். அதுக்காக அம்மா அவர்கள் வந்து மோடிக்கு எதிரானவர் அல்ல. அம்மாவும் அவரும் நல்ல நண்பர்கள். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அம்மா வந்து சந்திச்சிருக்காரு. அந்த தேர்தல் காலத்தில் மோடி வேண்டுமா நான் வேண்டுமா என்று கேட்டு அது தேர்தலுக்கான நிலைப்பாடு தானே தவிர அது மோடிக்கு எதிரான தனிப்பட்ட நிலைப்பாடு கிடையாது. இல்லைங்க, நான் நேற்றே சொன்னேன், முதல் நாளும் சொன்னேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த இந்தியை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து 65 போராட்டங்கள், மாணவர்கள் போராட்டங்களுக்கு ஆதரவளித்து 67 ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் மாபெரும் சிந்தனையாளர், நடுநிலையான மனைவி சொந்தக்காரர். அவரே ஆட்சிக்கு வந்த 2 மாதங்களில் ஏப்ரல் மாதத்தில் அவர் கொடுத்திருக்கிற பத்திரிகை பேட்டிகள் எல்லாம் நான் தொகுத்து சொன்னேன். அதை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே போஜனா இதழில் அவர் சொல்லியதை நேற்று நான் சொன்னேன். உங்கள் தொலைக்காட்சியில் தான் வந்திருக்கேன், இல்லை சில தொலைக்காட்சியில் வந்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்? காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் இணைப்பு மொழியாக ஒரு பொதுமொழி உருவாக வேண்டும், அதுவரை ஆங்கிலம் தொடர வேண்டும் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன காலப்போக்கு அந்த காலம் இன்றைக்கு வந்துவிட்டது. 3வது ஒரு மொழி, அனைத்து இந்தியாவை இணைக்கின்ற ஒரு மொழியை வேண்டும் என்று சொன்னார். அது அப்படி ஒரு மொழி உருவாகி வர வேண்டும் சொன்னார். அது உறுதியாக இந்தியாவைத்தான் இருக்க முடியும். அண்ணா அப்படி சொல்லலைனாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இந்தியா படித்தா இந்தியா அனைத்திற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழியாக இந்தி தான் இருக்க முடியும் என்கிற இதில் தான் சொல்கிறேன். அதே நேரத்தில் தாய்மொழியாகிய தமிழையும் ஆங்கிலத்தையும் படிக்க வேண்டும் என்பது மும்மொழி கொள்கையில் இருக்குது. அதனால் அண்ணா அவர்கள் வழிவந்த அம்மா அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழர் வடிவமைத்த அந்த ரூபாய் மாற்றிருக்காங்க. நாங்கள் அண்ணாவின் வழி வந்தவர்கள். அண்ணா சொன்னதை, அந்த போஜனா இதழில் வந்ததை அதையே நான் எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று அந்த மணிவாசகம் பதிப்பத்தில் அண்ணாவின் நேர்காணலில் அந்த புத்தகத்தில் உள்ளதுக்கான ஒரிஜினல் போஜனா இதழை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காமிப்பதற்கு. அதில் உள்ளதை சொல்கிறேன். 20/4/67 அன்று போஜனா இதழுக்கு அண்ணா அளித்த நேர்காணலின் சுருக்கம். அதில் தொடர்பு மொழிங்கிற ஒரு தலைப்பிலேயே காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும், அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும், 14 தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கார். இதோடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு அண்ணாங்கிறவர் ஒரு மாபெரும் தொலைநோக்கு பார்வையுடையவர், தீர்க்கதரிசி. அவர் பிப்ரவரி மாதம் ஆட்சிக்கு வந்து 2வது மாதத்திலேயே காலப்போக்கில் அனைத்து இந்தியா முழுவதற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழி வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அந்த இணைப்பு மொழி எதுவாக இருக்க முடியும் என்று நான் இப்போ அவர் கோடிட்டு காமிச்சது தான் நான் சொன்னேன். அதுபோல் நண்பர் அண்ணாமலை ஏற்கனவே கனையாளியில் வந்ததை ஹிண்டு பேப்பரில் வந்ததை எடுத்து காமிச்சார். அந்த கனையாளி இதழே நான் போய் நெட்டில் எடுத்து எனது நண்பர்கள் அனுப்பியதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நேர்காணல் கனையாளி இதழ் மே 1967. அதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? விடை: அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான். உங்களுக்காக தம்பி, அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான். ஆனால் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும். தற்போது குஜராத்தி, மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன. அதைப்போல ஹிந்தியை தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பதை பற்றி தடை இல்லைன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு?
மூன்றாவது திட்டத்தை மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். மற்ற ராஜ்யங்களில் மும்மொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாததும் அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான். ஆனால் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும். தற்போது குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன. அதை போல ஹிந்தியை தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பதை பற்றி தடை இல்லைன்னு சொல்கிறேன். அடுத்த கேள்வி, மற்ற ராஜ்யங்களில் மும்மொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாததன் காரணம் அங்கு தென்னிந்திய மொழியை பழைய வேண்டிய அவசியமோ ஊக்கமோ இல்லை. ஆனால் தமிழ் மாணவர்கள் ஹிந்தி படிக்காவிட்டால் பிற்காலத்தில் அரசாங்க மொழியாக ஏற்பட்டால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களான்னு கேட்குறாரு. எத்தனை பேர் மத்திய அரசுக்கு வேலை தேடி போகிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ஒரு 500 பேருக்காக எல்லோரும் கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறார். அன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு வேலைக்கு போயவர்கள் ஹிந்தி படித்துக் கொள்ளட்டுமே. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆங்கிலேய கலெக்டர்கள் தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்படும் தமிழ் படிக்கவில்லைன்னு கேட்டு அன்றைக்கு இருக்கிற நிலையை நியாயப்படுத்தியிருக்கார். அவர் தான் என்ன சொல்கிறாரு, காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது இணைப்பு மொழி வேண்டும் அண்ணா தான் ஏப்ரல் மாதமும் சொல்லியிருக்கார். இது ரெண்டும் அவர் கொடுத்த பேட்டிகள். வேணா நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இதோடைய நீங்கள் அதை பார்த்துக்க பின்பற்றி. அண்ணா வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் ஆட்சிக்கு வந்தார். இன்று அண்ணா உயிரோடு இருந்திருந்தால் இந்த ஹிந்தியை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்றீங்களா? அதை தாங்க நான் சொல்கிறேன். அதை தான் நான் தாய்மொழி தமிழில் தானே சொல்கிறேன். வேறு அண்ணா என்கிற அந்த தீர்க்கதரிசி தொலைநோக்கு பார்வையுடையவர். அவர் பிப்ரவரியில் தானே 67 ஆட்சிக்கு வந்தார். ஏப்ரல் மாதமே போஜனாயுதலுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி பேட்டியிலேயே என்ன சொல்லியிருக்காரு, திரும்ப திரும்ப சொல்கிறேன், அனைத்து இந்தியாவிற்கும் காலப்போக்கில் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும் என்று உருவாக வேண்டும் என்று சொல்கிறாரு. அதை நீங்கள் சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா என் கருத்து சரிதானே. இன்றைக்கு அண்ணா அவர்கள் மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் உறுதியாக இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழியாக உருவாகி வருகிற ஹிந்தியை உறுதியாக தமிழ்நாட்டில் அனுமதித்திருப்பார். அதான் என்னுடைய கருத்து. நான் அதுக்கான ஆதாரங்களை கொடுத்துருக்கேன். இது நான் தயார் பண்ணதில்லை, ஏற்கனவே அண்ணா சொன்னதோடைய ஆதாரம். அது மாதிரி தமிழ் மண்ணில் அவர் கொடுத்தது வந்துருந்துச்சு. தமிழ் மண்ணில் தமிழர் வெளிவந்த அந்த ருபீஸ்ன்றதை தமிழ்நாடு ரூபாயின்னு மாற்றிருக்காங்க. அது மத்திய அமைச்சர்லாம் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கேட்டால் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுனால இவங்க ஒன்றும் மத்திய அரசை ஒன்றும் சிறுமைப்படுத்த முடியாது. அதுபோல் இதெல்லாம் ஒரு அலுப்பத்தனமான செயல். அந்த ஏற்கனவே ஆறுன்னு ஒரு சிம்பலை கண்டுபிடித்ததே ஒரு தமிழர் தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் திமுக எம்எல்ஏவோட பையன் தான். அன்றைக்கு கருணாநிதி எவ்வளோ பெரிய விழா எடுத்தார். இவங்க என்னென்னா இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கோச்சிக்கிட்டு சீப்பை ஒழிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு வேலையில் இன்றைக்கி திமுக அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. அது அவர்களுடைய தவறுகள்லாம் ஒன்றாக வெளிப்பட்டுட்டு வருது. அவர்களுடைய நடவடிக்கை அண்ணா வழி வந்தவர்களா இவர்கள் கேட்குற அளவுக்கு இன்றைக்கு அண்ணா அவர்களே 3வது மொழியை ஏற்றுக்கலாம் காலப்போக்கில்னு சொல்லியிருக்கிறத இவர்கள் புரிந்து கொண்டு இனியாவது இன்னொரு மொழிப்போர் வரப்போகுதுன்னா கதை விடாமல் இருக்கிற ஒரு ஆண்டில் அது நல்ல பேர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. 2016 தேர்தல் நேரத்தில் இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கரூரில் போய் என்ன பேசினாருங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும். செந்தில் பாலாஜியை அவர் தம்பி அவர் பேர் தான் அசோக்கை பற்றி எவ்வளோ தாக்கி பேசினார். இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் தான் இன்றைக்கி இவருடைய பெட் பாயாக இருக்கார். அதாவது அண்ணா திமுகவில் இருந்தால் அவங்க பாவம் செய்தவர்கள், இவர்கிட்ட வந்தால் அவங்க தான் மகான்கள். ஏன்னா இவங்க கைப்பட்டதுனால இன்றைக்கி அதே செந்தில் பாலாஜியை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்து என்னன்னு தெரியும். கடைசியாக பாவம் செந்தில் பாலாஜி தான் சிறைக்கு போயிட்டு இருந்தார். இப்பொழுது அதுக்கு பின்னணியில் உள்ளவர்களும் சிறைக்கு போகின்ற அளவிற்கு நிலைமை போயிட்டுருக்கு. அதனால் ஏதாவது பயத்தில் பிதற்ற தான் செய்வாங்க. ஒன்றிய அரசு நிதி பகிர்வில் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை தொடர்ந்து புறக்கணிக்குது அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் நல்ல உறவோடு இருக்கீங்க, ₹1 குறைந்தபட்சம் 80 காசு வாங்கி கொடுக்கறதுக்கான ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த முடியும் உங்களால்?
நாங்கள்லாம் கூட்டணியில் இருக்கவங்க இப்போ டங்ஸ்டன் திட்டத்தை திமுக இரட்டை வேடம் போட்டால் கூட நாங்களெல்லாம் அதை எடுத்து சொல்லி நண்பர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலே போயிருந்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியோட சேர்ந்து பிரதம மந்திரி அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த திட்டத்தை நிறுத்தினார். அதுபோல் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி வழங்கப்படுகிறது. ஆனால் இவங்க ஒரு பொய் பிரச்சாரம் திசை திருப்புகின்ற விதமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு என்ன எப்படி நிதி வைக்கிறாங்க அதெல்லாம் வைக்கிறாங்க. அப்படி தேவை இருக்கிற திட்டங்களுக்கு உறுதியாக நாங்கள் அதை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக பெரியார் ஐயா பேசுனது உண்மைதானே? உண்மையை சொல்கிறப்ப ஏற்றுக்கிடும். எங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார் தான். அதுக்காக நாங்கள் அவர் கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாங்கள் ஏற்றுக்கல. அதுமாதிரி நாம் தலைவர்களாக மதிப்பவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒன்று சொன்னது. இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியார் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிய 1947 ஆகஸ்ட் 15 கருப்பு தினம்னு சொன்னார். அதை அவருடைய சீடராகிய பேரறிஞர் அண்ணா அவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை. தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். இந்தியாவின் நிதி அமைச்சர் ஒரு தமிழராக தந்தை பெரியார் அவர்கள் தமிழை அவரது தாய்மொழியை ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதை அவர் வருத்தத்தில் அதை வெளிப்படுத்தியிருக்கார். அதில் என்ன தவறு இருக்குது? அதை அவங்க புரிஞ்சுக்கணும். நமது கொள்கை தலைவர்கள் சில விஷயங்களில் தவறான கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையை ஏற்றுக்கொள்வது தான் ஒரு அரசியல் கட்சி நடத்துபவர்களுக்கு அழகு. நீங்கள் அப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறீங்க. அவங்க எடுத்துகிட்டு போடுறது நீங்கள் எல்லாத்துலேயுமே குதர்க்கமாக பேசுனா. நேற்று ஒருத்தர் என்ன கேட்குறாரு, ஒரு தமிழனா நீங்கள் ஹிந்தியை ஏற்றுக்குவீங்களான்னா, தமிழன் ஹிந்தியை ஏற்றுக்கக்கூடாது எந்த தமிழ்நாட்டில் ஏதாவது சட்டம் இருக்கா? நாமெல்லாம் பெரிதும் மதிக்கிற யார் பேரில் கட்சி நடத்துகிறோமோ, யார் பேரில் ஆட்சி நடத்துகிறோமோ, யார் சாமானியர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெற்று தந்தாரோ அந்த ஹிந்தியை எதிர்த்த அந்த அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னதை தான் நான் சொல்கிறேன். அதுமாரி அவங்க பெரியார் சொல்லியிருப்பது நமது தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்கிறது. நீங்கள் அதை அவர் பெரியார் தமிழுக்கு எதிரின்னு அது சொன்னது ரைட்டாக என்னான்னு தான் நான் கேட்குறேன். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துலலாம் போய் பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லலாமா? இப்போ நான் சொல்லியிருந்தா விடுவீங்களா நீங்கள்? அப்பா அப்பான்னு தமிழ்நாடு முழுவதும் நமது மாண்புமிகு முதலமைச்சரை சோசியல் மீடியாவில் வறுத்து எடுக்கிறாங்க. பாவம், விட்டுருங்க அவரை. இந்த ஒரு வருஷம் அப்பாவாக இருந்துட்டு போட்டோம். வசதிக்காக சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா நடுநிலையாக அண்ணா பேரறிஞர் அண்ணா மாதிரி மனநிலையில் போய் அண்ணா பிப்ரவரி மாதம் இந்தியை எதிர்த்து போராடி ஆட்சிக்கு வந்தவர் ஏப்ரல் மாதமே காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் பொதுவான ஒரு இணைப்பு மொழி உருவாக வேண்டும் ஏன் சொல்கிறார்? தமிழ் எப்படி அனைத்து இந்தியாவிற்கு இருப்பார்? உங்கள் ஆசை ரைட்டு. ஆனால் இயற்கையில் யதார்த்தத்தில் நடக்கிறது ஹிந்தி தான் உருவாகி வருது. அதை ஏற்றுக்கணும். அதான் அடுத்த வார்த்தையும் சொல்லியிருக்காரு, அதுவரை ஆங்கிலம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது என்ன சார் சின்ன பிள்ளை மாதிரி கேட்குறீங்க? அந்த பேப்பரை படித்து பாருங்கள். நான் சொல்கிறதில் உள்ள உண்மைத்தன்மை தெரியும்.